ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, 78th இயர் இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 78 வருஷம் ஆகிப்போச்சு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து. ஓகே, இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகுது. ஒன்றும் மூமெண்ட் இல்லை. அப்படி பம்பும் ஆகுறது இல்லை, டம்ப்பு தான் ஆகுது, கீழே வருது. பிட்காயின் பார்த்தீங்கன்னா தற்சமயம் $58,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 58,150, 200, 300 பாயிண்ட் டாலர்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலே போக மாட்டேருந்து, கீழே வரமாட்டேருந்து. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நின்று போயிருக்கு. கம்ப்ளீட்டாக ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துடுச்சு ஆல்ட் காயின்ஸு. கிட்டத்தட்ட 2-3 மாதமாகவே பார்க்குறோம். ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பயங்கர டவுன் ஆகி தற்சமயம் 70% டவுன் ஆகிட்டு நிற்குது. அப்படியே காயின்ஸும் ஆல்ட் காயின்ஸும் மெமி காயின்ஸ் கூட மூமெண்ட் இல்லை. எல்லாமே நின்று போயிருக்குது. எல்லாம் அட்ராக்டிவ் பையிங் ப்ரைஸில் இருக்குது. பார்த்தாக்க மாத்திரம் மார்க்கெட் பார்த்தா எல்லாம் அட்ராக்டிவாக பையிங் ப்ரைஸில் இருக்குது. ஆனால் தற்சமயம் எதுவும் பையிங் பண்ணாதீங்க. இந்த மாதம் எதுவும் மூமெண்ட் இருக்காது. நெக்ஸ்ட் மந்த்து நமக்கு செப்டம்பரில் கொஞ்சம் மூமெண்ட் வரும். எதுக்குன்னா எல்லாம் எதிர்பார்க்கறது, நேற்று அமெரிக்காவில் சிபிஐ டாட்டா வந்தது. சிபிஐ டாட்டா கொஞ்சம் பரவாயில்ல, பாசிட்டிவ் தான் இருக்குது. அதை எதிர்பார்த்து அடுத்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் அவர் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு கொஞ்சம் குறைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் ஒரு 50 பிபிஎஸ் பாயிண்டாவது குறைச்சாருன்னா கொஞ்சம் செப்டம்பரில் மார்க்கெட்டுக்கு நல்ல மூமெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு அமெரிக்காவில் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வரைக்கும் கூட மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் இந்த வருஷ கடைசிக்கு தான் கொஞ்சம் மார்க்கெட் நல்ல மூமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது 2025 தான் நல்ல பாசிட்டிவாக மூவ் ஆகும். அதுவும் மாஜி பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்தாக்கா மார்க்கெட் நல்லா ஸ்விங் எடுத்துக்கும். இவங்க கமலா ஹாரிஸ் வந்தாங்கன்னா அவங்க எகெயின்ஸ்ட் கிரிப்டோ கரன்சிக்கு, அவங்க பைடனுடைய சிஸ்டம் தான், அவங்க கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கிரிப்டோ கரன்சிக்கு. பார்க்கணும் என்ன நடக்குது, எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ட்ரம்ப் சார் வந்துட்டாருன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நல்லா ஆதரிக்கிறாரு. இது இல்லாமல் நம்ம இலான் மஸ்க் கூட ட்ரம்ப்புக்கு கேம்பெயினிங் பண்ணுறாரு. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இப்போது நம்ம ஷிபா ஐனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா ஐனு காயினில் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 125 ட்ரில்லியன் காயின்ஸ் காய் மாறி இருக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வேல்ஸ் வந்து பெரிய வேல்ஸ் வந்து நல்லா பையிங் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட் விலை ஏறல, இப்போ டவுனில் இருக்கிறதால நல்லா வாங்குறாங்க அப்படின்றாங்க. அது ஷிபா காயின் தற்சமயம் காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா 1200 சீரியல் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 20-30 பாயிண்ட் அப்படி இப்படி மேலே கீழே சுற்றிக்கிட்டு இருக்கு. பெரிய மூமெண்ட் ஒன்றும் கிடையாது. ஓஹோன்னு மேலே போல, ஓஹோன்னு கீழே 1200 கிட்ட வந்து நின்று இருக்கு. இதுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல டிரான்சாக்ஷன்ஸ் ஆகுது, நல்ல பேர்னிங் நடக்குது. இதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது. அக்டோபரில் வேற ஒரு நல்ல நம்ம பிளாக் செயின் டெக்னாலஜி ஃபியூச்சரிஸ்டிக் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்க போகுது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இயர்லி ஒன்ஸ் தான் நடக்கும். அது நடக்கிறதால நல்ல பாசிட்டிவாக இருக்கணும் மார்க்கெட்டு. பார்க்கலாம். அடுத்தது பிட்காயின் பார்த்தீங்கன்னா $58,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏதாவது கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா $55,000 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
பார்க்கணும். அடுத்த வாரம் எப்படி ட்ரேட் ஆகும் மார்க்கெட்டுன்றது பார்க்கணும். இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் இப்படி தான் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகும். இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக இப்படி தான் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகும். இப்போது நம்ம இன்னொரு விஷயம், அதுக்கு என்னன்னா பிட்காயின் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் ட்ரெஜரியிலேருந்து சீஸ் பண்ண பிட்காயின்ஸ் கிட்டத்தட்ட 10,000 பிட்காயின்ஸ் வந்து அவங்க விற்கிறதுக்கு காயின் பேஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது விற்ற ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பில் டவுன் ஆகுது மார்க்கெட்டு. இது இல்லாமல் மவுண்ட் காக்ஸ், எம்டி காக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது கூட ப்ரெஷரில் இருக்குது. அவங்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் விற்கிறாங்க. இதனால் மார்க்கெட்டில் பிட்காயின் நிறைய ப்ரெஷரில் இருக்குது. கீழே வரத்துக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. கீழே வரும் மாதிரி தெரியுது. பம்ப் பண்ணுறது செப்டம்பரில் ஒரு வேளை ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணார்னா, குறைச்சார்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும். ஆனால் ரொம்ப பம்ப் ஆகாது. பிட்காயின் வந்து ஒரு $63,000 $65,000 வரைக்கும் வரும். ஆனால் ஃபுல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா மாத்திரம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது திருப்பியும் ஆல் டைம் ஹை பிட்காயின் கிராஸ் பண்ணுறதுக்கு எப்படி இல்லாலும் நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி வரும். அக்டோபர் நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதை வச்சு தான் ஆல்ட் காயின்ஸு, மெமி காயின்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். ஆனால் இப்போ லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுறவங்க இப்போ தைரியமாக வாங்கிக்கலாம். இப்போ வாங்கி வச்சுக்கிட்டா நல்லா லாங் டர்மில் இன்னும் கொஞ்சம் பிட்காயின் கீழே வந்ததுன்னா, ஒரு $55,000 வந்ததுன்னா, அந்த டைமில் ஆல்ட் காயின்ஸு, மெமி காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும். கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணிக்கிறவங்க இந்த டைமில் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். நல்ல காயின்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கங்க. இன்னைக்கு சில காயின்ஸ், இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. அதில் ஃபேந்தம் ஒன்று பார்த்துக்கங்க. அப்புறம் த்ரான்னு ஒரு காயின் இருக்குது, த்ரான், அது பார்த்துக்கங்க. அப்புறம் செலிஸ்டியான்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கங்க. அப்புறம் ஆப்டாஸ் கூட பார்த்துக்கங்க. இதெல்லாம் நல்லா கெய்னர்ஸில் இருக்குது, பார்த்துக்கங்க. இந்த காயின்ஸ் எல்லாமே இதெல்லாம் நல்லா இருக்குது. இது இல்லாமல் பெப்பி ஒன்று ரொம்ப லோவில் இருக்குது, பயங்கர லோவில் இருக்குது. வாங்குறவங்க தைரியம் பண்ணி வாங்குங்க. ஷிபா இனு காயின், பெப்பி வாங்குங்க, நல்ல டைமு. அதுக்கப்புறம் ஆடா மேட்டிக், இது வந்து நல்ல லோவில் இருக்குது. ட்ரேடிங் பண்ணிக்கிறவங்க ₹1 லாபத்தை வச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணிக்கிறவங்க மேட்டிக் வாங்கலாம். கண்டிப்பாக அது வந்து அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ₹45 ₹50 தாண்டி மேலே போகும். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடிஞ்சால் அது வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க யாராவது இருந்தாக்கா, ஃப்யூச்சர்ஸில் வந்து இப்போது ஷார்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைமு மார்க்கெட்டில். பார்த்துக்கிட்டு பிட்காயின் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்கள். BCH, பிட்காயின் கேஷ், அது வந்து ஷார்ட் பண்ணுங்கள். இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு பத்திரமா பார்த்து ஷார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் எப்போ ட்விஸ்ட் ஆகும்னு தெரியாது. ஆனால் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒன்றும் நிலவரம் கிடையாது. ஏன்னா பிட்காயின் அமெரிக்கன் கவர்மெண்ட் 10,000 காயின்ஸு செல் பண்ண அனுப்பிச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் டவுன் சைடு தான் வரும், அதாவது மேல் நோக்கி போகாது. பார்த்துக்கிட்டு பத்திரமா ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க, ஸ்பாட்டில் வாங்குறவங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆடா ஒன்று பார்த்துக்கோங்க, ஆடா ஒன்று லோவில் இருக்குது. அப்புறம் காலா ஒன்று பார்த்துக்கோங்க, ₹1.50 இருக்குது, தைரியமாக வாங்கலாம், காலா வாங்கலாம். அப்புறம் டாஜ் காயின் முக்கியமாக ₹9 கிட்ட இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டாஜ் காயின் வாங்கிறதுக்கு. வாங்கி லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள். அது $15-16 வரைக்கும் போகிற காயின், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொலானா கொஞ்சம் 13,000 கீழே வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறவங்க வாங்கி ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஒரு காயினுக்கு ₹500 மேலே கிடைக்கும். பார்த்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்துக்கிட்டு வாங்கிக்கோங்க. அதுவும்
எத்தீரியம் ஒன்று கிட்டத்தட்ட 2,35,000 கிட்ட நிற்குது. 32,000 30,000 கீழே வந்ததுன்னா 2,25,000 அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அதில் ட்ரேடிங் கூட பண்ணிக்கலாம், நல்லா காசு படிக்கும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பிட்காயினில் கூட ட்ரேடிங் பண்ணிக்கலாம். பிட்காயினில் 100 ரூபாயிலேருந்து எவ்வளோவது இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பார்த்துக்கிட்டு கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக பிட்காயினில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்ல காசு கிடைக்கும். இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பியும் அடுத்த மாதம் நமக்கு கிடைக்குமான்றது சந்தேகம்தான். மார்க்கெட் மேலே போகும், ஆனால் ரோடு மேலே போயிடாது, மேலே போகும். இந்த லெவல்லேருந்து கொஞ்சம் மாறி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் யாருக்காவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா எக்ஸ்சேஞ்சில் CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. யாருக்காவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், பார்த்துக்கிட்டு அந்த லிங்க் வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், என் கூட சேட் பண்ணி நீங்கள் நான் லிங்க் அனுப்புகிறேன், உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேட் பண்ணி லிங்க் அனுப்ப சொன்னால் நான் லிங்க் அனுப்புகிறேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கோங்க. கிராஷ் ஆகாது, மார்க்கெட் எங்கேயும் கிராஷ் ஆகிடாது. ஆகட்டும், அமெரிக்கன் கவர்மெண்ட் 10,000 காயின்ஸ் விற்றா கூட தாக்கு பிடிக்கிற சாமர்த்தியம் பிட்காயினுக்கு இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிராஷ் ஆகி எங்கே $50,000 வந்துடும், $42,000 வந்துடும், சில பேர் வீடியோஸ் வைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்காது, எதுக்கும் பயப்படாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.